சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசு மதுபான கடையில எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறாங்க. இதனால யாருக்கு லாபம், யாருக்கு தான் நஷ்டம்? எக்ஸ்ட்ரா 10 ரூபாங்கிறாங்க. அந்த பாட்டில பத்தி கேக்குறீங்க. பாட்டில வேற திருப்பி கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வாங்கிட்டு பாட்டில கொடுக்கும்போது திரும்ப எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வாங்கும்போது திரும்ப கொடுக்குறாங்க. இதனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? நல்ல கேள்விதான். இப்போ தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ஒரு 4800க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இருக்கு. இதுல குறைஞ்சபட்சம் ஒரு 24,033 பணியாளர்கள் வேலை பார்க்கறதாகவும், அதாவது சூப்பர்வைசர், சேல்ஸ்மேன், அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், அப்புறம் டிஎம், இந்த மாதிரி மொத்தம் ஒரு 24,000 மேல பணியாளர்கள் வேலை பார்க்கறதா தகவல் வருது. இதுல என்னன்னா, நீங்க கேக்குறீங்களா இந்த 10 ரூபா பாட்டில், இந்த 10 ரூபா பாட்டில் கொடுக்கறது எப்படின்னா மலைகளுக்கு பொருந்தும். மலைகளுக்கு பொருந்துறதுக்கு காரணம் என்னன்னா, மலைகள்ல பார்த்தோம்னா பாட்டில கீழே உடஞ்சு அது ஏதாவது அந்த தீங்கு அந்த மாதிரி இதாயிடுச்சுன்னா, வனவிலங்குகள் நடந்து போறப்போ அது காலில் குத்தி பாதிப்பாகி அந்த வனவிலங்குகளுக்கு பாதிப்பாக கூடும். ஏன்னா வனவிலங்குகளுக்கு என்ன பிரச்சனைனா, அதை பாதிப்பாச்சுன்னா நம்ம அதை தேடி போய் நம்ம பார்க்க முடியாது. இப்ப வீட்டுல உள்ள விலங்குகள் இருந்ததுன்னா அது என்ன பண்ணுவோம்னா, அந்த உள்ள வீட்டு முதலாளியோ அந்த வன விலங்குகளை வளர்க்குறவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட முடியும். அந்த விலங்குக்கான உரிமையாளர் அதுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட முடியும். நீங்க சொல்ற மாதிரி மலைப்பகுதியில் இருக்கவங்கன்னா எந்த விலங்கு காயப்பட்டுச்சு அப்படின்னு அதுக்கான மருத்துவத்தை கொடுக்க முடியாது. அதனாலதான் பார்த்தோம்னா மலையில பாட்டில திரும்ப வாங்கினாங்க. அது வரவேற்கத்தக்க ஒண்ணு. கண்டிப்பா. ஆனா என்னன்னா, அதே சிஸ்டம் கீழே, அதாவது சமதள பகுதிகளில் அதை கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டு வர்றது நல்ல விஷயம். நிறைய பேர் சொன்னாலும் அதுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. என்ன காரணம்னா, ஒரு 10க்கு 10 கடை பார்த்தோம்னா, டாஸ்மாக் பார்த்தோம்னா ஒரு பெரிய கடையெல்லாம் இருக்காது. ஒரு 10க்கு 10 கடை தான் இருக்கும். அந்த 10க்கு 10 கடையில என்ன பண்றாங்கன்னா, ஊழியர்கள் பாட்டில கொடுக்கறதுக்கே அவங்களால முடியாது. வர கஸ்டமர் பார்த்தோம்னா நிறைய வருவாங்க. ஒரே டைம் 50-40 பேர் வருவாங்க. அந்த மாதிரி சூழல்ல பாட்டில கொடுக்கறதுக்கே பார்த்தோம்னா கூட்டம் நிறைய செஞ்சுறாங்க. இந்த 10க்கு 10 கடையில திடீர்னு பாட்டில திருப்பி வாங்குறது ஒரு ஆளுனா எப்படி மேனேஜ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனியா ஒரு ஆட்களை அவங்க சம்பளத்துக்கு போட்டு, யார் இந்த சூப்பர்வைசர், இந்த 3 பேர் அவங்க எல்லாம் தனியா ஒரு ஆளை போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அந்த பாட்டில திருப்பி வாங்குறாங்க. அதுல மைனஸ் என்னன்னா, இன்னைக்கு 2000 பாட்டில் விட்டா அந்த 2000 பாட்டில் கண்டிப்பா நம்ம திருப்பி அதுக்கான பணத்தை கட்டி ஆகணும். சரி, ஒரு பாட்டில் கொடுக்குறாங்க. அந்த பாட்டில திரும்பி வரணுன்றதா பின்னாடி போய் வாங்க முடியாதுல்ல. கண்டிப்பா போய் வாங்க முடியாது. அப்படி அந்த சூழ்நிலை போயிட்டு 2000 பாட்டில் 2000 பாட்டில் வரலைன்னா அதுக்கான மீது ஒரு 2000 பாட்டில் வந்துருக்கு, 1900 பாட்டில் வந்துருக்கு. சரி, அந்த 100க்கான பாட்டிலுக்கான விலை அமௌண்ட் அரசுக்கு கட்டி ஆகணும். சரி, அதாவது இன்னைக்கு விற்பனை செய்யக்கூடியது ஒரு 1000 பாட்டில் அப்படின்னா, அந்த பாட்டில் ரிட்டன் எம்டி பாட்டில ஒரு 800 பாட்டில் அப்படின்னா, நீங்க சொல்ற கணக்கு மிச்சம் அந்த 200 பாட்டிலுக்கும் அந்த கடையில வேலை இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் பொறுப்பு. ஆமா, ஊழியர்கள் பொறுப்பு. அப்ப அவங்க கட்டி ஆகணும். கண்டிப்பா கட்டுறப்போ நம்ம என்ன ஆயிருக்குன்னா, அவங்களோட சொந்த கை காசை போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். என்ன காமெடியான விஷயம் என்னன்னா, சூப்பர்வைசருக்கே மொத்த சம்பளமே 12,000 ரூபா. அதாவது சீனியர் படி பார்த்தோம்னா, சரி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அதிகபட்சம் 15,000 ரூபா வாங்குறாங்க. குறைந்தபட்ச சம்பளம் 12,000 ரூபா, அதிகபட்ச சம்பளம் 15,000 ரூபா. சேல்ஸ்மேனும் 10,000 12,000 வரைக்கும் தான் வாங்குறாங்க. அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனும் 9,000 10,000. இன்னைக்கு இருக்க சூழல்ல 9,000 10,000 வச்சு ஒரு குடும்பம் நடத்த வாய்ப்பே இல்லை. எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுங்க. இதுல ஒரு வேலையால போட்டு அந்த பாட்டில வாங்க சொல்றது அவங்களுக்கு எவ்வளவு பண நெருக்கடியும் மன உளைச்சல் ஏற்படுத்துன்றது சொல்லிச்சிருந்த அவசியம் இல்லை. ரெண்டாவது, அதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அதாவது பாட்டில் வாங்குறாங்க. அந்த பாட்டில் வாங்குறதுக்கு டெய்லி காலையில அந்த பாட்டில வாங்குறதுக்காக ஒரு 2000 பாட்டில் இன்னைக்கு நம்ம கடையில இவ்வளவு விற்கணும் ஒருத்தர் தெரியும். சரி, இப்ப 2000 பாட்டில் விற்கிது அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பாட்டில திரும்பி வாங்குறதுக்கு 10 ரூபாயா பக்கத்துல உள்ள பேங்கோ இல்ல பெட்ரோல் பல்கோ ஏதோ ஒரு அங்க டெய்லி ஒரு 20,000 ரூபாய் கொண்டு போய் சில்லறையா 10 ரூபா வாங்குறாங்க. அந்த சில்லறையா 10 ரூபா ஒன்னா தருவாங்க, 2000 தருவாங்க. ஒரு வாரம் ஆச்சுன்னா ஒரு கழிப்பு ஏற்படும்.
இதனாலே வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஊழியர்களுக்கும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் பிரச்சனை நடக்குது. பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி வந்து இது வந்து அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. பேலன்ஸ் பண்ணாம இருக்க சூழ்நிலை வந்துட்டு பாட்டில திரும்பி வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கூடியது தெரியல. ரெண்டாவது இந்த எம்டி பாட்டில வந்து வாங்குறவங்க பார்த்தோம்னா ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் கான்ட்ராக்ட்ல தான் இந்த பாட்டில வாங்குறாரு. அப்படி அந்த பாட்டில வாங்குறப்போ அந்த பாட்டிலுக்கு வந்து பாட்டில வந்து மிஸ்யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தனியார் வாங்குறாரு. ஒரு கல்லர் தரக்க வந்து அதாவது வந்து எனக்கு இப்போ வந்து அவரே தனியா மதுவை காய்ச்சி அந்த பாட்டில நிரப்பி தனியா விற்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி விற்றாங்கன்னா அதை குடிச்சிட்டு நீங்க நிறைய இறக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேரம் வந்து டாஸ்மாக் போவார், கேள்வி இருக்கலாம். அப்போ வந்து அந்த பாட்டில் எப்படி டாஸ்மாக் எடுத்துருவாங்கன்னு கேட்கலாம். அது எடுக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா. ஏன்னா காலையில நம்ம பார்த்தோம்னா மதுபானம் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியல, இலைமறை கைது சொல்ற மாதிரி இருக்கு. சில பாட்டில் வந்து பகல் டாஸ்மாக் போறது வந்து கட்டணம் பாட்டிலாம் போகும், வாங்குறவங்களுக்கு கட்டணம் கிடைக்கும். ஆனா வந்து சிலர் வந்து இல்லீகலா வந்து வாங்குறாங்க. காலையில இருந்து 12 மணிக்குள்ள வந்து சில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாட்டிலாம் வந்து ஒரு உண்மையான வந்து பாட்டிலா, உண்மையான மதுபானமா அல்லது வந்து போலியாக தயாரிக்கப்பட்ட மதுபானமான்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா வர்றவங்க வாங்குறவங்க மதுபான பிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, கருத்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் கிடைக்குதா போதும் அப்படின்னு வாங்கிறாங்க. அப்படி வாங்குற சூழ்நிலை வரப்போ அது போலியான மறுபாட்டில் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. எனவே அரசு வந்து இந்த தலையிட்டு நடவடிக்கை எடுத்தாதான் கண்டிப்பா வந்து போலி மதுபாட்டில் விற்பனையும் தடுக்க முடியும். போலி மதுபாட்டில் விற்கிறது வந்து நிறைய வந்து வெளியே சொல்ல முடியுதுனால அது நடந்துகிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்தாதான் இந்த பிரச்சனை தீர்வு என்பது அனைவரும் அறிந்தது. எனவே அரசு நடவடிக்கை எடுக்குது. அதே மாதிரி சார் இந்த லோடு இறக்குறாங்க, மதுபாட்டில் இறக்கும் போது பெட்டியில இருக்கிறத வந்து அவங்களால எண்ண முடியாது. இறக்குன பிறகு இத்தனை பாட்டில் 5 பாட்டில் 6 பாட்டில் ஒரு பெட்டிக்கு உடஞ்சி போகுது அப்படின்றாங்க. அந்த உடஞ்சதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்றுக்குமா இல்ல அந்த இதுல வேலை பார்க்கக்கூடிய நிறுவனர்கள் பொறுப்பேற்றுவாங்க? இது சரியான கேள்வி. அதாவது வந்து அந்த பாட்டில் உடஞ்சதுன்னா அந்த பாட்டில அந்த எந்த டாஸ்மாக்ல உடஞ்சதோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்றுறாங்க. சரி, அந்த பொறுப்பேற்றுக்கிறப்ப அதுக்கான வந்து பலவும் அவங்க தான் போய் சேருது. ஒரு 12,000 to 15,000 சம்பளம் வந்துடும். இத்தனை நெருக்கடியை வந்து தாங்கிக்கிட்டு அந்த டாஸ்மாக் கடையை நடத்துறப்போ அவர் வந்து அதற்கு மேல் வந்து ஏதாவது வைட்டாக தான் வந்து நடத்த முடியும். அதனாலதான் வந்து பார்த்தோம்னா டாஸ்மாக் ஊழியருக்கும் பொதுமக்களுக்கு வந்து அடிக்கிறதையும் பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனை களையம்னா அரசு வந்து எம்டி பாட்டில திரும்ப பெறும் நடவடிக்கையை வந்து ரத்து செய்தால்தான் இதற்கு ஒரு தீர்வு ஏற்படும். அதாவது சார் பொதுமக்களுக்கும் இந்த மது விற்பனையாளர்களுக்கும் ஏன் அடிக்கடி வந்து பிரச்சனைகள் ஏற்படுகிறது? இது என்ன காரணம்னா அந்த கடையில வந்து வாங்குற மதுபாட்டில் அந்த கடையில தான் வந்து திருப்பி கொடுக்கணும். ஏற்கனவே சொன்ன 2000 பாட்டில் வாங்கினா 2000 பாட்டில் திருப்பி ஒப்படைக்கணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா நிறைய வந்து மதுப்பிரியர்கள் வந்து தனக்கு வந்து மது குடிச்சு முடிச்ச பின்னாடி எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போயிட்டு சில நேரம் இந்த கடையில கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது வெளியே போய் குடிக்கிறாங்கல்ல, பாட்டில் வாங்கிட்டு போய் வெளியே போய் குடிக்கிறாங்க. வெளியே போய் குடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்க எல்லாமே அவங்க டாஸ்மாக் தானே வாங்குது, அதனால அந்த டாஸ்மாக் கடையில கொடுத்தா வாங்க மாட்டாங்க, அது அந்த டாஸ்மாக் கொடுக்குறாங்க. எங்க லேபிள்ல இருந்து ஊழியர் சொல்றாங்க. இந்த ஊழியர் சொல்றப்போ பார்த்தோம்னா பொதுமக்களுக்கும் ஊழியர் வந்து நாம கவர்மெண்ட் வாங்கினே இப்ப டாஸ்மாக் கூட நீ வாங்கணும், பாட்டில திரும்ப வாங்கலாம், வாங்க மாட்டேற அப்படின்ற பிரச்சனையே வந்து அதிகப்படியா ஓடி இருக்கு. இதனாலே பொதுமக்களுக்கும் ஊழியர்களுக்கு வந்து அதிக பிரச்சனை உருவாது. இதனாலதான் பிரச்சனை வந்து வாக்குவாதம் முற்றி நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சில இடத்துல வந்து ஊழியர்களை வந்து அடிச்சு பாட்டில் மண்டை வச்சிருக்காங்க. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதனாலதான் வந்து என்ன சொல்றோம்னா இந்த சமதள பகுதிகளில் பாட்டில் வாங்கும் முறையை வந்து அரசு திரும்ப பெற்றால் நல்லா நன்றாக இருக்கும் என்று. அதாவது நீங்க சொல்றது வந்து அதிகமா படிச்சிருக்கவங்களுக்கு நீங்க சொல்ற புரியும். இன்னைக்கு அதிகமா மது பிரியதை வந்து ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாம் நாலேஜ் கிடையாது. நாம வந்து அரசாங்க கடையில வாங்கியிருக்கோம், மது வந்து போலியான மது கடையில வாங்காது, அரசாங்க கடையில வாங்கிட்டு அப்ப எந்த அரசாங்க கடையில கொடுத்தாலும் வாங்கிக்கணும்ல அப்படின்ற கேள்வி தான் முன்ன வைக்கிறாங்க. அதனாலதான் பிரச்சனைகள் உருவாகுது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒயின் ஷாப்காரங்க, நான் வந்து 2000 பாட்டில் வித்தா 2000 பாட்டில மட்டும்தான் நான் வாங்க முடியும், அதுக்கிட்ட எனக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி என் கடை ஸ்டிக்கர் ஒட்டி நான் கொடுக்குறேன், அந்த ஸ்டிக்கர் ஒட்டி நான் மட்டும் நான் வாங்குறேன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து வேற மாற்று ஏற்பாடுகள் அரசாங்கம் செய்யுமா? இல்ல, மாற்று ஏற்பாடு வந்து அரசாங்கம் என்ன இருந்தாலும் பிரச்சனைகள் நீடிச்சுட்டு தான் இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா அரசாங்கம் வந்து சமதள பகுதியில வந்து பாட்டில திரும்ப வாங்கும் முறை வந்து
ரத்து செய்தால்தான் வந்து இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்பது நிதர்சன உண்மை. சரி. அதுல அரசு தான் வந்து முடிவெடுக்க வேண்டும். அரசு முடிவெடுத்தால்தான் பொதுமக்களுக்கும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கான பிரச்சனை தீர்வு ஏற்படும் என்பதுதான் அரசு நடவடிக்கை எடுக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.